டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு மாற்று சக்தி, மாற்றம் முன்னேற்றம் சொல்லிக்கிட்டு வந்து இவருடைய இலவச தேர்தல் அறிக்கைகள், டிஎம்கே ஏடிஎம்கே எப்படி மக்களை ஏமாத்துறதுக்காக 50 வருஷமா இலவச அறிவிப்புகள் வெளியிட்டு ஆட்சியை நடத்துறாங்களோ அதே ஸ்டைல பெண்களுக்கு மாசம் உதவித்தொகை, இலவச பஸ் பயணம், படித்த மாணவர்களுக்கு, வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை, இலவச கேஸ் சிலிண்டர், அப்புறம் தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, அப்பா சீரு, தாத்தா சீரு, அது இதுன்னு நடைமுறைக்கு ஒவ்வாத தமிழ்நாட்டு அரசுக்கு கடன் சுமை ஏற்றக்கூடிய இலவச அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இவங்க சென்டிமெண்டலா எமோஷனலா பேசி அனுதாபாலை உண்டாக்குனது மட்டும் இல்லாம அழுது கெஞ்சி குழந்தைகளை தூண்டி விட்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. மற்ற கட்சிகள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கும் போது இவங்க அவங்க பண்ண சாதனைகளுக்கு மேல நாங்க பண்ணி தர்றோம்னு ஆசை வார்த்தை காமிச்சு மக்களுடைய எமோஷனோட விளையாண்டு மெஜாரிட்டியில ஜெயிச்சா ஒருவேளை ஆட்சிக்கு வர போறாங்க. ஆனா இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. அது இவங்களால முடியுமா? அதுக்கான பண இருப்பை இவங்களால உண்டாக்க முடியுமா? அதை விட ரொம்ப முக்கியம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மக்களுடைய அடிப்படை தேவைகள். இளைஞர்களுக்கு தேவை பண உதவி கிடையாது, ஒரு நல்ல வருமானத்தோடு கூடிய நிரந்தர வேலை. மக்களுக்கு தேவை கார் கிடையாது, தினம் சாப்பாடு, ஒரு நிரந்தர வருமானம், உடுக்க உடை, வசிக்க வீடு, தரமான கல்வி, அடிப்படை வசதிகள். அதுபோக மது, கஞ்சா ஒழிப்பு. இது ரெண்டும் ஒழிஞ்சாலே வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் தீண்டல்களும் கண்டிப்பா ஒழிஞ்சிடும். அடுத்து ஜாதி மத பேதமற்ற தமிழ்நாடு, அமைதி, சமாதானம், சந்தோஷம், இதுவே மக்களுக்கு போதுமானது. இதுதான் மக்களுக்கு வேணும். இந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை சிலிண்டர், பெண்கள் உதவி தொகை, இலவச பஸ் பயணம், தங்கம், இதெல்லாம் கொடுத்து டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி கடந்த 50 வருஷமா மக்களை பிச்சைக்காரங்களாவே வச்சிருந்த டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி ஆட்சி எங்களுக்கு வேண்டாம். எல்லாரையும் சுய சார்போட வாழ விடுங்க, தன்னிறைவோடு வாழ விடுங்கள். எல்லாரும் ரவுடிகள், கஞ்சா குடிகள் பயம் இல்லாம பாதுகாப்போட அடிப்படை வசதிகள், அடிப்படை தேவைகளோட நிம்மதியா சந்தோஷத்தோட வாழ்ந்தாலே போதும். அதுக்கு விஜயால கேரண்டி கொடுக்க முடியுமா? அப்படியே அவர் கேரண்டி கொடுத்து தன்னுடைய ஆட்சியை அவர் சிறப்பாக நடத்தினா நம்ம யூடியூப் சேனல் எப்பவுமே விஜய்க்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்.